எடுக்க கூடாது. எதுக்கு எடுக்கணும்? ஓட்டு போடுறது நாங்க, புத்தனுக்கு நாங்க, நீங்க. வெளியூர் போறேன், பாண்டிச்சேரி மாதிரி நல்லபடி அக்கா எவன் பிடிக்க வருவான். அதுக்கப்புறம் அப்ப எவன் பாஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே ஓகேதான். இல்ல காசு கிடைக்கிறதுனால எல்லாமே பிரச்சனை வருது. நீங்களே எடுக்க கூடாது. எடுக்க கூடாது. எதுக்கு எடுக்கணும்? ரிசல்ட் அழுதுட்டு வந்து சர்டிபிகேட் குட்டி ஏற்றா. அதுக்கப்புறம் ஸ்கூல் பக்கத்துல இருக்குது. பிள்ளைங்க படிச்சுட்டு வீட்டுக்கு வர முடியல. ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. ஸ்கூல் போற பிள்ளைங்களை வந்து ரோட்ல மறிச்சு கரெக்டா பண்றாங்க. இங்க வந்து இந்த ஊர்ல வந்து அதிகம். வீட்டுல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்டுல ஒரு பொருள் வைக்க முடியல, ஒரு காசு பணம் வைக்க முடியல. வீட்டுல ஒரே சண்டை பிரச்சனை. 3 பேர் செத்துட்டாங்க. பள்ளிக்கூடம் காலேஜ் போல ஏரியில குடிச்சிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் செருவத்தூர். என் பேர் ஆஸ்வாத. என்ன ஒயன்ஸ் கடை அந்த ஊர்ல இருக்கக்கூடாது. பக்கத்துல பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களை எல்லாம் குடிக்கிறானுவா. எங்கள் வீட்டை 2 பேர் இந்த குடியை குடிச்சிட்டு எங்கள் பையன் மருந்து குடிச்சிட்டு செத்துட்டான். 5 மாதம் ஆகல எங்கள் வீட்டுக்காரங்களும் செத்துட்டாங்க. இதால் அந்த செருவத்தூருக்கு குடியே இருக்கக்கூடாது, ஒயன்ஸ் கடையே இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து 1 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணோம் எங்கள் பையனுக்கு. எங்கள் பையன் பொய்க்கவே இல்லை. என்ன அதே போல் எங்கள் ஆளுக்கு செலவு பண்ணோம், பொய்க்கவே கிடையாது. இந்தமாரி செருவத்தூரில் ஒயன்ஸ் கடை இருக்கக்கூடாது. முக்கியம் அவ்வளோதான் எங்களுக்கு பிரச்சனை. இருக்கிற எங்கள் குடும்பம் அழிஞ்சாலும் இருக்கிற குடும்பம் எது நல்லா இருக்கணும். படிக்கிற பசங்களேது இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் உயர்ந்து வரணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கடையை செருவத்தூரை விட்டு நீங்கள் தூக்கி ஆகணும். விஷயம்னா எங்களுக்காக நீ பாதுகாப்புக்கு வந்திருக்கிற, வந்து உங்களுக்கு நாங்கள் எல்லாம் நல்லது செஞ்சுருக்குறோம். நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செஞ்சுனா எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். என்ன மக்கள் குடிச்சிட்டு தடத்தில் படுத்து கிடக்குறாங்க. காட்டுக்காரைக்கு போக முடியல, வர முடியல. ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போகக்குள்ள ரொம்ப கிண்டல் பண்ணுறானுவ பசங்க. வேலைக்கு போனாலும் குடிச்சிட்டு தடத்தில் படுத்து கிடந்துக்கிட்டு எங்களை ரொம்ப கேள்வி பண்ணுறானுவ. விஷயம்னா இந்த கடையை விட்டு நீங்கள் தூக்குறதுன்னு உங்களுக்கு ஒரு நன்றி.